7 வரைக்கும் வெயிட் பண்ணோம், அமைச்சர் வரல. நாங்க 5:50 பப்ளிக்கையே சேர்த்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்றோம், அமைச்சர் இன்னும் வரல. அதனால நாங்க அப்படியே கிளம்புறோம். இதான் இவங்க உள்ளாட்சி அதாவது நம்மளோட ஸ்பான்ஸ் பார்க் வந்துட்டு கார்பரேஷனோட லேண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல கரூர் வைஸ்யா பேங்க் உடைய ஃபண்ட்ல வந்து இந்த பார்க்கை நாங்க வந்து கட்டியிருக்கிறோம் கார்பரேஷன் சார்பில். அது இன்னைக்கு அமைச்சர் ஓபன் பண்றதா இருந்தது. டைம் வந்து 6 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே 5:50 வந்துட்டோம், பிளஸ் பப்ளிக்கும் வந்துட்டாங்க. ஆனா மணி 7 ஆகுது, அமைச்சர் இன்னும் வரல. இவ்வளவு நேரம் மக்களும் காத்துட்டு இருக்காங்க. 1.5 மணி நேரம் நாங்களும் காத்துட்டு இருந்தோம், அமைச்சர் வராதனால நாங்க எல்லாம் கிளம்புறோம். உள்ளாட்சி மக்களுக்கு இந்த அரசுல வந்துட்டு உள்ளாட்சி பிரதிநிதியாக எங்களுக்கு வந்துட்டு சரியான ஒரு மரியாதையை இவங்க கொடுக்கறது கிடையாது. 1.5 மணி நேரமா பப்ளிக் எப்படி வெயிட் பண்ண வைக்கிறது எந்த வகையில நியாயம்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க வந்துட்டு கிளம்புறோம். ஒரு நிமிஷம், இப்போ நீங்க பேசுனீங்களா, ஆனர் கிட்ட பேசுனீங்களா, ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அமைச்சர் என்ன செக்ரட்டரியேட்ல இருந்தே கிளம்பலையா? அது என்ன இதுன்றது வேலைங்கிறது எங்களுக்கு தெரியல. 10 நிமிஷம் நாங்க 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கிறோம். இன்னும் அவங்க கிளம்பி வரல. சோ அதனால இதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. அதனால 2 மணி நேரமா இருக்கும். சார், அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் குறை மட்டும் தானே பேசுறது வழக்கம். ஸோ அதனால குறை பேசுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசா வந்து எடுத்துக்கிறது கிடையாது. மக்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நடக்குது, ஏது நடக்குதுன்னு. நம்ம மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். அதான் சார். சார், அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2 நாளாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சென்னையில். ஸோ இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கிளாஸ் இறுதியாக ஒரு 5:30 மணி அளவில் வந்திருந்தாரு. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பும் போது அங்கேருந்து வர அது ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு பீக் ஹவர்ஸ் டைமு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. மற்றபடி நான் வந்து என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நான் வந்து தாமதமாக வரல. அதாவது நம்ம நாளைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது, அதை குறித்து சில கிளாஸஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம தாம்பரம் தொகுதிக்கு இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுன்ற ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்ததுனால தான் அந்த விஷயம் தாமதமாயிடுச்சு. ஸோ அதனால் மக்களே வந்து நம்மளை வந்து வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் நம்மளை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. போன எதிர்கட்சியாக, அதாவது முன்னாடி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம அவங்களோட குறைகளை பேசணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ தாமதமாக வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும்னா அவங்களுக்கு தேவையில்லாத பெரிய பதிலடியாகவும் அது வந்து அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க பேசுறது விமர்சிக்கிறோம். விமர்சிக்கிற அவங்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சு